1772 வருஷம் சிவகங்கை சீமையை மாமன்னர் முத்துவடுகநாதர் ஆண்டுட்டு வராரு. அப்போது ஆங்கிலேய படைகளும் ஆற்காடு நவாபும் சேர்ந்து ரொம்ப வஞ்சகமாக ஒரு சூழ்ச்சி செய்கிறாங்க. மன்னர் காளையார் கோவிலில் வழிபாடு செஞ்சுட்டு இருந்தப்போ திடீர்னு தாக்குதல் நடத்துகிறாங்க. அந்த போரில் மாமன்னர் முத்துவடுகநாதர் வீரமரணம் அடைகிறாரு. ராணி வேலு நாச்சியார் தன்னோட பிஞ்சு குழந்தைய வெள்ளச்சி நாச்சியாரோட தப்பிச்சு அங்கேருந்து போகிறாங்க. அந்த இக்கட்டான நேரத்தில் அங்கே ஆடு மேய்ச்சிட்டு இருந்த உடையாள் அப்படிங்கிற ஒரு இளம் பெண் ராணி தப்பிச்சு போகிற திசையை ஆங்கிலேயர்களுக்கு சொல்ல மறுக்கிறா. அதனால் தன்னோட உயிரையே அந்த உடையாளுங்கிற பெண் அந்த இடத்துல விடுறாங்க. அந்த தியாகத்துக்காக தான் வேலு நாச்சியார் பின்னாடி தன்னோட பெண் படைக்கு உடையாள் படை அப்படின்னு பேரும் வச்சாங்க. அடுத்த 8 வருஷமாக ராணி வேலு நாச்சியார் திண்டுக்கல் பக்கத்தில் இருக்கிற விருப்பாச்சி கோட்டையில் கோபால நாயக்கரோட பாதுகாப்பான அடைக்கலத்தில் தங்கியிருக்காங்க. அந்த 8 வருஷமும் நாச்சியார் தன்னோட போர் படையை வலுப்படுத்துறதுக்கான எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு துணையாக மருது சகோதரர்கள் நிற்கிறாங்க. இன்னொரு பக்கம் மைசூர் மன்னர் ஹைதர் அலிக்கிட்ட உருது மொழியில் பேசி ஆங்கிலேயரை எதிர்க்கிறதுக்காக குதிரைப்படையும் காலாட்படையும் உதவியாக வாங்குறாங்க வேலு நாச்சியார். இவ்வளவு பெரிய கூட்டணி அமைஞ்சதுக்கு அப்புறமா தான் சிவகங்கையை மீட்கிறதுக்கான போர் நடக்குது. வேலு நாச்சியாரோட மிகச்சிறந்த ஒற்றனாக இருந்த குயிலி ஒரு முறை ராணியை கொள்ள வந்த ஒற்றனை மின்னல் வேகத்தில் தடுத்து நிறுத்தி தாக்கி அவங்களோட உயிரை காப்பாற்றுறாங்க. அதுக்கப்புறம் குயிலி உடையாள் படையில் சேர்க்கப்படுறாங்க. தன்னோட வீரத்தாலையும் போர்க்கலையில் சிறந்து விளங்குனதுனாலையும் குயிலி உடையாள் படையோட தலைமை தளபதியாகவும் ஆகிறாங்க. குயிலி தன்னோட உயிரை விட மேலாக ராணியையும் நாட்டை மீட்கிற லட்சியத்தையும் நேசித்தாங்க. 1780 அக்டோபர் மாதம் போர் உச்சகட்டத்தை எட்டுது. ஆனால் ஒரு பெரிய சிக்கல், சிவகங்கை கோட்டைக்குள்ளே இருக்கிற ராஜராஜேஸ்வரி அம்மன் கோயிலில் தான் ஆங்கிலேயர்கள் தங்களோட மொத்த ஆயுதங்களையும் பாதுகாப்பாக வச்சுருக்கிறாங்க. அங்கே ஆண்களோ இல்லை பீரங்கிகளோ எதுவும் நுழைய முடியாது. அதனால் அந்த ஆயுதங்களை அழிச்சா மட்டும்தான் ஆங்கிலேயரை ஜெயிக்க முடியும் அப்படின்னு குயிலிக்கு தெரியுது. அங்கே தான் ஒரு மாபெரும் ராஜதந்திரத்தை தீட்டுறாங்க குயிலி. வேலு நாச்சியார்கிட்ட படைபலம் இருந்தாலும் ஆங்கிலேயரை எதிர்க்கிற அளவிற்கு வெடிகுண்டுகளோ இல்லை பீரங்கிகளோ கிடையாது. அதனால் ஆங்கிலேயரோட ஆயுதங்களை அழிச்சா மட்டும்தான் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறது குயிலிக்கு தெரியுது. அப்போ தான் குயிலி ஒரு திட்டத்தை போடுறாங்க. விஜயதசமி திருவிழா அன்னைக்கு சாதாரண பெண்கள் மாதிரி உடையாள் பட வீராங்கனைகளோடு சேர்ந்து உள்ளே நுழையிறாங்க. யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் அங்கிருந்த எண்ணெய் நெய்யை தன் மேலே ஊற்றிக்கிட்டு தீ வச்சுக்கிறாங்க. வெற்றிவேல் வீரவேல்னு கத்திக்கிட்டே எரியிற தீப்பந்தமாக வெடிமருந்து கிடங்களை குதிக்கிறாங்க. அந்த ஒரு நொடியில் ஒரு மிகப்பெரிய வெடிப்பு சத்தத்தில் ஆங்கிலேயர்களோட மொத்த ஆயுத பலமும் பொசுங்கி போச்சு. இதை ஒரு சிக்னலாக எடுத்துக்கிட்டு தான் வெளியே காத்திருந்த ஹைதர் அலி படைகளும் மருது சகோதரர்களும் உள்ளே நுழைஞ்சு ஆங்கிலேயர்களை விரட்டி அடிக்கிறாங்க. 8 வருஷத்துக்கு அப்புறம் சிவகங்கை மீட்கப்படுது. ராணி வேலு நாச்சியார் மீண்டும் அரியணை ஏறுறாங்க. உலக வரலாற்றிலேயே ஒரு போர் தந்திரத்துக்காக தன் உடம்பையே வெடிகுண்டா மாற்றிக்கிட்ட முதல் நபர் குயிலி தான். ராணி வேலு நாச்சியாரோட மணிமண்டபம் அமைஞ்சிருக்கிற அதே வளாகத்தில் தான் குயிலிக்கும் தனியாக நினைவிடம் அமைக்கப்பட்டிருக்கு. 2013-14 காலகட்டத்தில் இதற்கான பணிகள் எல்லாம் முடிக்கப்பட்டு பொதுமக்களோட அஞ்சலிக்காக இந்த மணிமண்டபம் திறக்கப்பட்டுச்சு. இந்த மண்டபத்தில் குயிலியோட வீரத்தை சித்தரிக்கும் சிலையும் அவரோட வாழ்க்கை வரலாறும் மற்றும் தியாகத்தை போற்ற மாதிரியான கல்வெட்டுகளும் அமைஞ்சிருக்கு. இன்றைக்கி நம்ம சுதந்திரமாக இருக்கிறதுக்கு இப்படிப்பட்ட எத்தனையோ சாதாரண பெண்களோட அசாத்தியமான துணிச்சல் தான் காரணம். குயிலி வெறும் தற்கொலை வீராங்கனை இல்லை, அவங்க ஒரு மகா தந்திரசாலி மற்றும் தலை சிறந்த அரசியல் தளபதி.